ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொடுகு தொல்லையினால நெறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. பொடுகு எப்படி இந்த பிரச்சனை எப்படி வருது? அதை எப்படி குணப்படுத்திக்கலாம்? அப்படின்றத பத்தி நான் இந்த வீடியோல சொ ஷார்ட்டாவே சொல்லிர்றேன். குயிக்கா சொல்லிர்றேன். பொடுகுங்கிறது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணுதுன்னா, முடியினோட வேர்க்கால்கள பல அ வலுவிழக்க செய்து, அதாவது அதனோட ஸ்ட்ரென்த்த கம்மி பண்ணி, முடி உதிர்தல உண்டு பண்ணும். இது ஸ்டார்ட்டிங் கண்டிஷன்ல என்ன பண்ணும்னா, முடி உதிர்தல் இருக்கும். அடுத்து அரிப்பு இருக்கும். இத ரொம்ப கவனிக்காம நாள்பட விட்டுட்டோம் அப்படின்னா, சிவியர் கண்டிஷன்ல ஒரு சிவப்பு நிறத்தில ரெட்டிஷ்ஷா புண்கள் மாரி ஃபார்ம் ஆகும். செதில் செதிலா தோல் உளிஞ்சு வரும். அதாவது தலையில உள்ள ஸ்கேல்ப்ல. அப்புறம் அரிப்பும் அதிகமாகும். இதெல்லாம் சிவியர் கண்டிஷன்ல இருக்கும். இத எப்படி ஈஸியா குணப்படுத்திக்கலாம் அப்படின்னா, இந்த டேண்ட்ரஃப் ஆயில் வச்சு ஈஸியா பொடுகெண்ணெய வச்சு குணப்படுத்திக்கலாம். இது வந்து அ அப் அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லைங்களா? இதுக்கு கிருமி நாசினியா இருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன எதிர்த்து அந்த பூஞ்சான எதிர்த்து போராடக்கூடிய நெறைய மூலிகைகள், ஹெர்பல்ஸ் இதில கலந்திருக்கு. என்னென்ன ஹெர்பல்ஸ் அப்படி பார்த்தோம்னா, பொடுதலை லீஃப் இருக்கு, துளசி, வேம்பு, ஆலோவேரா, ஆனியன், வெந்தயம், ரோஸ்மெரி இது எல்லாமே இந்த கிருமி எதிர்த்து பூஞ்சானை எதிர்த்து போராடக்கூடியது. அ இதனால முடி உதிர்தல் நிக்கும். பொடுகு குறையும்போது ஆட்டோமேட்டிக்கா முடி உதர்றது உதிர்வது இது பண்ணும். அரிப்பு மற்ற எல்லா பிரச்சனையிலையும் சரியாகும். இது ஒரு 1 மந்த் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கும்போதே அரிப்பு நல்லாவே கம்மியாகிறது தெரியும். ஒரு 10 டேஸ் யூஸ் பண்ணாலே நல்ல ரிசல்ட் இருக்கும். இது தேங்காய் மாதிரி நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணி விட்டுட்டிங்கனாலே இதனோட ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.